மே தினத்தை ஒப்பிட்டு இந்த நாட்டில் உண்மையான உழைப்பாளிகள் பெண்கள்தான் என்று பேசிய சுயமரியாதை வீராங்கனைகள் இருக்கிறார்கள். திருமண உரிமை, சொத்துரிமை, மூடநம்பிக்கை, பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை, இவற்றையெல்லாம் தாண்டி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில், மொழி போராட்டத்தில் முன்னின்ற பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கிறார்கள் 1938. எங்களுடைய வீட்டிலும் எல்லார் வீட்டிலும் போல பல கலந்துரையாடல்கள் நடக்கும், இளையவர்களுக்கும் பெரியவர்களுக்குமாக. அப்பொழுது திடீரென்று யாராவது நமக்கு தெரியும் என்று நினைத்து ஒரு பெரிய கேள்வியை கேட்டுவிட்டால் கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்போம். உங்களை இன்னும் எதுக்குடா அந்த கேள்வி கேட்டேன். நானும் சட்டம் படித்தேன், என் மகளும் சட்டம் படித்தார். எனக்கு பிடித்த, நான் விரும்பி படித்த சட்டங்கள் வேறு, அவருக்கு பிடித்த சட்டங்கள் வேறு. அதில் இந்த கம்பெனி லா, கான்ட்ராக்ட் லாலாம் நமக்கு சுத்தமாக ஆகாது. கம்பெனியும் ஆகாது, கான்ட்ராக்டும் ஆகாது. ஆனால் அவருக்கு அவை பிடிக்கும். திடீரென்று ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டார். தெரிந்த முதல் பதிலை சொல்லிவிட்டேன். ஓ சரி, அம்மாவுக்கு தெரியும் போல இருக்கென்று அதற்கு அடுத்த கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். பிறகு நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். திரும்பவும் கேட்டார். நானும் எவ்வளோ நேரம் தான் தூங்கிட்ட மாதிரியே இருக்க முடியும் என்று கேட்ட பிறகு, ஓ உனக்கு தெரியாதா என்றார். புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுமா, அதனால இனிமேல் மரியாதையாக அந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத. கான்ஸ்டியூஷனில் கேளு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் கேளு, சிபிசியில் கேளு, சிஆர்பிசி கேளு. இதெல்லாம் கான்ட்ராக்டு, கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்போ எப்படி பாஸ் பண்ணமான்னு? என்னமோ படித்தா எழுதுனா பாஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதை பூரா மனப்பாடமாக வச்சிருக்கிறோமா? கிடையாது. அப்படி அடிக்கடி இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கற்பனையில் முபின் சாதிகாவை முன்னால் நிறுத்தி முறைத்து கொண்டிருந்தேன். ஏம்மா எனக்கு இந்த வேலையை கொடுத்தாய் என்று கேட்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு படிப்பு, எவ்வளவு அறிவு. இதை கண்டிப்பாக அவருடைய அந்த ஆற்றலுக்கு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த நூலை மிக சுருக்கமாக எடுத்துரைத்த பேராசிரியர் அப்துல் ஹாஜி அவர்கள் அவ்வளவு அழகா, அவர் வேற இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர்களுக்கு இது பாடத்திட்டத்தில் ஒரு பகுதி. நாங்களும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படித்தோம். ஆனால் எங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டோட நின்று. ஆமாம். அப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் நாவல் படித்தோமா, மில்டன் கவிதையை படித்தோமா. அதோட ரொம்ப பிடிச்சது ஷெரிடனோட நாவல், காமெடி. ஏதோ இதை படித்து ரொம்ப பிடிக்க, மச் அடோ அபவுட் நத்திங், இதெல்லாம் தெரியும்னு சொன்னாலே பெருசு. அப்புறம் தான் அது அறிவாளின்னு ஒரு படமாக வந்தது தமிழில் அப்படின்னு. ஓஹோ இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு. அப்புறம் தான் மச் அடோ அபவுட் நத்திங்கே தப்பு தான் அப்படின்னு அறிவாளி படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. அவ்வளோ படிச்சிருக்கிறோம். இவர்களா இப்பொழுது வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கல்வியியல் விரிவாக்கத்தில் இத்தனை தத்துவ ஆய்வுகளையும் மொழி பாடத்தில் வைத்திருக்கிறார்கள். அவற்றை இவர்கள் படிப்பதோடு பயிற்றுவிக்கக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர் கற்றதையும் கல்வியியல் மட்டுமல்லாமல் அவருடைய விருப்பத்தினால், ஆர்வத்தினால் தேடி படித்ததையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். மனிதர்களுடைய இயல்புகளிலேயே மிகச்சிறந்த இயல்பு எது என்றால், தனக்கு கிடைத்த மிகச்சிறந்ததை பகிர்ந்து கொள்வது. பேரறிவாளன் நூலில் திருக்குறளை முதல் எடுத்துக்காட்டாக அந்த நூலாசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று தம்பி அருண் அவர்கள் சுட்டி காட்டினார் அல்லவா. பேரறிவாளன் பேரறிவாளனிடம் என்ன செல்வம் இருக்க முடியும்? அறிவு ஒன்றை தவிர. அந்த அறிவு ஊருணியை போல எல்லோருக்கும் பயன்படும். அது மறைத்து வைக்கப்படாது. அது வேதம் அல்ல, மறை அல்ல, அது பொது.
அது மக்களுக்கானது. அதனை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பண்புதான் மனித இயல்புகளில் மிகச்சிறந்த ஒன்று. எப்பொழுதுமே நன்றாக படிப்பவர்களுக்கும் படிக்கிறவங்கள நல்லவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நல்லா படிக்கிறவங்க படிச்சுட்டே வருவாங்க. நம்ம கேட்டா ஒண்ணுமே படிக்கலப்பா, நேரமே இல்லப்பா, அப்ப இத்தனை 7வது சாப்டர் படிச்சியா? அதுதான் படிக்கணும்னு நினைச்சா எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. கடைசியா அந்த 7வது சாப்டருக்கு தான் அவ்வளோ எழுதுவாங்க, வரிஞ்சு 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 அவ்வளோ படிச்சிருப்பாங்க. ஏன்னா அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அது 2 மார்க் இவங்க கூட, அவங்க மார்க் குறைய போறதில்ல. நல்ல கவனிங்க, ஊருணியின் சிறப்பு என்னன்னா கொடுக்கறதுனால ஊருணி குறையாது. அது சொல்லி கொடுக்கறதுனால இவங்க 2 மதிப்பெண் கூட வாங்கிட்டா என்ன பிழை? நான் வாங்குற மதிப்பெண் குறையாதல்லவா? ஆனாலும் அதை கற்றுக் கொடுக்க மனம் இல்லை. இப்படி கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். 2 பக்கம் படித்தாலும் அட என்னமோ ஒன்று ஃபார்வேர்ட்ல தாங்க வந்தது, இருந்தாலும் அதை 10 பேருக்கு அனுப்புங்க, அப்படி 100 பேர் வேற அனுப்புறாங்க ஒரே செய்தியை. ஏன் அனுப்புறாங்க? அனுப்பாதீங்கன்னு சொன்னாலும் அனுப்புறாங்க. ஏன்னா அட இது ஒரு நல்ல செய்தியா இருக்கே, இது இவங்களுக்கு தெரியட்டுமே என்கிற பகிர்கிற எண்ணம். இன்னொன்று, நெருப்பு இங்கே மட்டும் இருக்கே, எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொளுத்தி போடுவோமே, என்ன ஊர் அமைதியாக இருக்குது அதனால கொஞ்சம் பற்ற வைப்போமே, இப்படியும் ஒரு எண்ணம். ஆக இது எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடுகள் உண்டோ அப்படியாக தான் கற்றதையும் புரிந்து கொண்டதையும் தன்னுடைய அறிவு மேன்மைக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்கள் படித்து பயன்பெறுவதற்காக கொடுத்த அவருடைய அந்த உழைப்பு மிகவும் போற்றுதற்குரியது, பாராட்டுக்குரியது. அதுதான் இந்த நூலுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த 18 தத்துவ ஆசிரியர்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பெரும்பான்மையானவர்கள் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள், தத்துவத்தை ஆய்வு செய்தவர்கள். அவர்களுடைய அந்த அடிப்படை, பேராசிரியர் குறிப்பிட்டதை போல, பகுத்தறிவு அடிப்படைக்கும் மத அடிப்படைக்குமான அந்த முரண்பாடு ஏன் வருகிறது? சட்டம், சமூக அமைப்பு, மொழி மற்ற அனைத்து கட்டுமானங்களும் எதற்காக உருவாக்கப்பட்டன என்றால் மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக. இதுதான் எல்லோருடைய கருத்துமே. ஆனால் அவையே மனிதர்களுக்கான சிறையாக மாறும் பொழுது, மனிதர்களுக்கான விலங்காக மாறும் பொழுது, அதை ஏன் நீ இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய், அதை கழட்டி வைத்துவிட்டு சற்று சுதந்திரமாக இருந்து பார் என்று சொன்னால், இல்லை இல்லை இது என் தாத்தா காலத்து விலங்கு, இது 3000 ஆண்டுக்கு முன்னால் செய்யப்பட்டது, இது தொல்காப்பியரில் உரைகளாக வைத்து தேய்த்து பார்த்தது, அதனால் நான் அதை கழட்ட மாட்டேன், இந்த விலங்கை கழட்ட சொல்ல நீ யார் என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு மூர்க்கமான கோபத்தை மத அடிப்படையிலான தத்துவ சிந்தனை உருவாக்குகிறது. அதனால்தான் அவர்கள் பகுத்தறிவு அடிப்படையிலான கேள்விகளை கேட்பவர்களை பார்த்து சாபம் கொடுக்கிறார்கள். உலகத்தில் எந்த பகுத்தறிவாதியும் எதிரியின் மரணத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததில்லை. எதிரியே மரணமடைந்தால் கூட இரங்கல் தெரிவிக்கிற மனித பண்பை பகுத்தறிவாளர்களிடம் பார்க்க முடியும். ஆனால் அது மத அடிப்படையிலான சிந்தனையில் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஏன் இல்லை என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரை இந்த கற்பிதங்கள் அல்லது உருவாக்கங்கள் அனைத்துமே ஒரு காரணத்தோடு செய்யப்பட்டது. அந்த காரணம் மேலிருந்து இறக்கப்பட்டது. ஆகவே அவற்றை நீங்கள் மாற்ற முடியாது என்பது. இதனை இந்திய சிந்தனை மரபில், தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய சிந்தனை என்பது இந்த அகடமிஷியன் என்கிற அந்த முறையில் இருந்து வந்ததல்ல. அது நடைமுறை அறிவில் இருந்து, வாழ்க்கையில் இருந்து உருவானது. ஆகவே இந்த சிந்தனையாளர்களுடன் அவர்களுடைய வழிமுறை தத்துவங்களோடும் தந்தை பெரியாருடைய சிந்தனை நாம் ஒப்பிட முடியாது. கருத்துக்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் அதை அடைந்த முறை என்பது நூலகத்தின் வழியாக அல்ல, வாழ்வியல் வழியாக. ஆனால் 2 பேருக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. ஒவ்வொரு சிந்தனையாளரை படிக்கும் பொழுதும் நம்மால் ஏதோ ஒரு கருத்தை தந்தை பெரியாருடைய நூலோடு ஒப்பிடாமல்
அதை கடக்க முடியாது. ஆனால் சாதிகா அவர்கள் அப்படி எந்த ஒப்பீடும் செய்யாமல் உங்களை நீங்களாகவே பார்க்கிறேன். இதற்கு மேல்நாட்டு சிந்தனையாளர்களுடைய கருத்தை அவர் அங்கிருந்து சொல்லுகிறார் என்று ஃபூகோ சொல்லுவதை போல, ஜென் சொல்லுவதை போல என்று அங்க ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் இருவருக்குமான பின்புலம் ஒரே மாதிரியாக இருக்கு. அது எனக்கு மிக வியப்பை கொடுத்தது ஜூடித் பட்லருடைய அந்த ஒப்பீடுகள். அதில் மிக குறிப்பாக அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நான் படிச்செல்லாம் காண்பித்தா நிறைய நேரம் ஆகும். தன்னை ஒருமையில் சொல்லுவதை he or she என்ற அந்த குறிப்புக்கு பதிலாக அவர்கள் என்று குறிப்பிடுகிற தே என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். அவரை பற்றிய கட்டுரைகள்லாம் அப்படிதான் இருக்குது ஆங்கிலத்தில். அது ஏன் படற்கையை சொல்லும் பொழுது ஒருமையில் தான் இப்படி சொல்ல வேண்டும். அது ஆண்பால் பெண்பால் குறியீடாக வருகிறது. நீங்கள் பொதுப்பால் விகுதியான அருவிகுதியை பயன்படுத்தினால் தமிழ்ல அதை கண்டுபிடிக்க முடியாது. பேசியவர் அருள்மொழி என்கிற பெண்ணாகவும் இருக்கலாம், அருள்மொழி என்கிற ஆணாகவும் இருக்கலாம். அருள்மொழி பேசினார் என்று சொன்னால் அவர் ஆணா பெண்ணா என்று தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு அருவிகுதி ஆங்கிலத்தில் இல்லை. அதை ஜூடித் பட்லர் தே என்ற அந்த விகுதியின் மூலமாக அடையாளப்படுத்துகிறார். வினை சொல்லுக்கு அவர் பயன்படுத்துகிறார் படற்கை இடத்திற்கு என்பது அவ்வளவு அழகாக அவர் பதிய வைக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு இந்தியாவில் பெண்ணிய இயக்கங்களை பற்றி எழுப்பக்கூடிய பல கேள்விகளை ஜூடித் பட்லர் 90களில் எழுப்பி இருக்கிறார். அதாவது பெண்கள் பிரச்சனை என்பது பெண்ணுக்கு பிரச்சனை தான், பெண்ணுக்கு பிரச்சனை உண்டு. பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் பிரச்சனை உண்டு. அதற்கு அவர் கையாளுகிற சொல்லாடல்கள் மிக நுட்பமானவை. அதாவது நம்முடைய உடல் என்பதே தன்னிச்சையாக இயங்குவது அல்ல, அது கற்பிக்கப்பட்ட வழியில் தான் இயங்குகிறது. அது ஒரு பர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்ஸாக இருக்கிறது என்று ஜூடித் பட்லர் சொல்லுகிறார். அதனால் நம்ம உடம்பு நடிக்குதாப்போ? உலகமே நாடக மேடை, நான் ஒரு நடிகன் அப்படின்லாம் சொல்லலாம் பாட்டில். ஆனால் உண்மையிலேயே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்பது முன்னால் வரையறுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களின் வழியில் தான் நாம உடை அணிகிறோம். எனக்கு இங்கே வருவதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் கொஞ்ச நேரம் குழப்பம். எந்த உடை அணிவது? எப்படியும் கருப்பு உடை அணிய போகிறோம். அதில் எந்த உடை அணிவது? ஏன் எந்த உடை வேணா அணியலாம். ஏன்னா நான் இங்கிருந்து ஒரு திருமண வரவேற்புக்கு போகிறேன். சரி, அதே ஒரு நூல் புடவையில போனா என்ன? இருந்தாலும் என்னை கூப்பிட்டவர்களுக்கு அக்கா ரொம்ப சிம்பிளா வந்துட்டாங்களே அப்படின்னு தோணக்கூடாது இல்லையா? அப்ப அவர்களுக்கும் ஏற்ற மாதிரியா நான் போகணும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இப்படி? இதுதான் இந்த உடல் எப்படி இயங்குகிறது. இது உடல் மீது செய்யப்படுகிற அலங்காரம். இதை முடிவு செய்வது யார்? இப்ப நூல் வெளியீட்டு விழாவுக்கு இப்படிதான் உடை அணியணும் என்று எங்கேயாவது திராவிடியன் ஸ்டாக் புத்தக ரூல்ல போடுறாங்களா? இல்லை இல்லையா? திருமண வரவேற்பு விழாவுக்கு நீங்க இப்படி வந்தலன்னா சாப்பாடு போட மாட்டோம் உண்டு. உடையை வைத்து அவங்க யாரு பார்த்து வெளில அனுப்பு. ஏன் சொந்தக்காரர் லுங்கியில வரக்கூடாதா? வந்தவங்களை அங்க உட்கார வை. அந்த உடையை வைத்து எங்க உட்கார வைக்கணும்? இது ஆணுக்கும் உண்டு. ஆனால் இது பெண் உடலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? பெண் உடலாக பார்க்கப்படும் பொழுது அந்த செக்ஸுக்கும் ஜெண்டருக்குமான பாலுக்கும் பால் இனம் பாலியல் செயல்பாடுகள் இதற்குமான தொடர்பு என்ன? இவற்றை அவர்கள் ஆய்வு செய்ததை போல அநேகமாக நம் நாட்டில் அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டத்திலும் சரி இவ்வளவு நுட்பமான ஆய்வுகளை நாம் செய்யவில்லை என்பது உண்மை.
ஆனால் அவர் அதை குறையாகலாம் சொல்லாமல் இதெல்லாம் இருக்கு படிச்சு பாருங்க என்று கொடுக்கிறார். அதை போல ஜூடித் பட்லருடைய அந்த விமர்சனம் அங்குள்ள பெண்ணிய அமைப்புகளை பற்றி, நீங்கள் வெறும் பெண்ணுடைய பிரச்சனை என்று கருதாதீர்கள், இது அதிகாரமும் சேர்ந்த பிரச்சனை. ஒரு பெண் அதிகார அமைப்புக்குள் இருக்கிறார், அந்த அமைப்புக்குள் அவள் ஒடுக்கப்படலாம், ஆனால் அந்த ஜாதிக்குள் அவர் ஒடுக்கப்படலாம், ஆனால் அவர் மற்ற ஜாதிகளை எப்படி பார்க்கிறார்? கருப்பா இருக்கவெல்லாம் பொய் சொல்லுவான் என்று சொல்லுவார், வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், அந்த வெள்ளைக்காரங்க நாங்க தான், அவங்க இல்லை. அப்ப நீங்க யார் மீது, உங்கள் அமைப்புக்குள் உங்கள் ஜாதிக்குள் ஒடுக்கப்படுகிற ஒரு பெண் மிக இயல்பாக, அண்மையில் ஒரு சகோதரி, அவர் ஒரு இத்தகைய ஒரு சமூக பின்னணியோடு இருக்கிறவர், அவர் திடீரென்று சொன்னார், என்னால் தரையில் உட்கார்ந்து எழுந்திருக்க முடியவில்லை, ரொம்ப சிரமமாக இருக்கு, அதுக்காக சில பயிற்சிகளை எடுக்கிறேன். ஆனால் அந்த பயிற்சி அவசர அவசரமாக எடுக்கிறாங்க, ஒரு 2 நாளைக்குள்ளே நான் தரையில் உட்காரணும். 2 நாளைக்குள்ளே எப்படி, அதான் பிரச்சனை இருக்குதே, கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்களேன் என்றால், இல்லை இல்லை, வீட்டுக்கு உறவினர்கள், அவருக்கு கணவர் இல்லை, இறந்து விட்டார், வீட்டுக்கு உறவினர்கள்லாம் வர்றாங்க, அதனால என்ன, வந்தா அக்கா கணவர் சித்தப்பா இவங்கெல்லாம் கட்டில தான் படுப்பாங்க. அப்போ இவருக்கு அந்த கட்டில், அவருக்கு இந்த கட்டில், அதில் வேற அவங்க கூட வர குடும்ப இஸ்திரிங்க வராங்கல்ல, அவங்க மாமா தரையில் படுக்க மாட்டார், அண்ணனுக்கு கால் வலிக்கும். இதே இடத்துல இவர் கணவர் இருந்திருந்தால் அந்த கட்டில படுக்கிற உரிமை இன்னொரு ஆண் கோர மாட்டார். இந்த அம்மா இறந்து அவர் இருந்திருந்தால் யாராவது மாமிக்கு கால் வலிக்கும், நீங்க தரையில படுத்துக்கங்க, அன்னிக்கு கால் வலிக்கும் சொல்லுவாங்களா? இதை மிக இயல்பாக, இதை ஒரு ஒடுக்குமுறை திட்டமிட்டல் இப்படியெல்லாம் கூட இல்லை, இப்படியே நடக்குது, வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. அதனை அந்த சகோதரியும் ஏற்றுக்கொண்டு, இப்படி எல்லாரும் வர்றதுக்கு முன்னால் நான் 2 நாள்ல தரையில படுக்கணும், அதற்காக என் காலுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஒடுக்குமுறைக்கு ஆளாகும் பொழுது அவர் ஒரு பெண்ணாக அதனை எதிர்கொள்கிறார். ஒருவேளை அவரே நிதியமைச்சர் ஆயிட்டாங்க இந்தியாவுக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அங்க அவர் நிதியமைச்சரா கூட இல்ல, இந்த ஜாதியில் பிறந்த அமைச்சரா தான் பார்ப்பாங்க. அந்த இடத்து வீட்டுக்குள் இருந்து வெளியில் வரும் பொழுது அந்த தெருக்கூட்டி செல்லுகிற அந்த பெண்ணை இவர் எப்படி பார்க்கிறார்? தன்னை போல் துன்பப்படுகிற ஒரு பெண்ணாகவா? ஆதரவற்ற ஒரு பெண்ணை இவர் எப்படி பார்க்கிறார்? விதவைகளுக்கென்றே அந்த காலத்துல சென்னையில ஒரு இல்லம் அமைத்திருந்தார் சிஸ்டர் சுப்புலட்சுமி என்ற ஒரு அம்மையார். அந்த விதவைகள் இல்லத்தில் பிராமண விதவைகளுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இதை எப்படி புரிந்து கொள்வது? விதவைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்பட்டதனால்தான் அவர்களுக்கு விதவை இல்லம் அமைக்கப்படுகிறது. அப்படி அமைக்கப்படுகிற இல்லத்தில் நான் வேறு ஜாதி விதவையை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அங்கே பெண்ணியம் என்பது, அதற்குள் நிலவுகிற அரசியல் என்ன? இந்த சமூக அரசியலோடு பாருங்கள், வெறும் ஆண்கள் எல்லாம் ஒரு வர்க்கமாகவும் பெண்கள் எல்லாம் ஒரு வர்க்கமாகவும் பிரிந்திருக்கிறார்கள் என்று கற்பனைக்குள் உலவுகிற பெண்ணியத்தை கண்டித்து எழுதிய ஜூடித் பட்லர். இது இன்னும் ஒவ்வொருவரை பற்றியும் சொல்லுவதற்கு அவ்வளவு காலம் ஆகும். ஆகையினால் நான் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும்தான் சொல்லுகிறேன். அஹிம்சையை பற்றி, அதாவது பெண்கள் இதைத்தான் பேச வேண்டும், பெண்கள் பேச வேண்டும். நம்ம எழுத்தாளர்கள்லாம் நிறைய ஏற்கனவே பாராட்டு மழை பொழிந்திருக்கிறார்கள். பெண்கள் பேச வந்தால் எதையெல்லாம் பேசுவார்கள், எழுத வந்தால் எதையெல்லாம் எழுதுவார்கள். ஏன் அதையெல்லாம் எழுதக்கூடாதுங்கிறது வேற. ஆனால் இந்த முத்திரைகளை உடைத்த பெண்ணியவாதிகளாக 1925 இருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பெண்கள் செயல்பட்டிருக்கிறார்கள்.
நம்முடைய வரலாறு மிகப்பெரியதாக இருக்கிறது. மே தினத்தை ஒப்பிட்டு இந்த நாட்டில் உண்மையான உழைப்பாளிகள் பெண்கள் தான் என்று பேசிய சுயமரியாதை வீராங்கனைகள் இருக்கிறார்கள். திருமண உரிமை, சொத்துரிமை, மூடநம்பிக்கை, பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை, இவற்றை எல்லாம் தாண்டி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில், மொழி போராட்டத்தில் முன்னின்ற பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கிறார்கள். 1938 பெண்களே நடத்திய அந்த மாநாட்டுக்கு பெண்ணுரிமை மாநாடு என்று பெயர் இல்லை, மாதர் மாநாடு என்று பெயர் இல்லை, தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய நோக்கம் மொழி போராட்டம். இப்படி பொது அரசியலை முன்னெடுத்த இயக்கம் இங்கு இருந்திருக்கிறது, இருந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் பெண்ணிய தூய்மைவாதிகள் அந்த பெண்களை பற்றி பேசுவதில்லை. இந்த இந்த இயக்கங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது, இன்னும் சொல்ல போனால், எப்படி அவர்கள் அந்த பெண்ணியவாதிகளை பற்றி விமர்சனங்களை வைக்கிறார்களோ, அப்படி இந்தியாவில் பெண்ணியம் பேசிய பலர் மிக கவனமாக பெரியாரை தவிர்த்து விட்டு பேசுவார்கள். இல்ல, நாங்க ஆண்களை பத்தி பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஆனா பாரதியாரை பற்றி பேசுவார்கள். பாரதியார் பாடலை கவனமாக குறிப்பிடுவார்கள். இந்த அரசியல் எதிலிருந்து செயல்படுகிறது? இதற்கான ஒரு இணையை அவர்களுடைய விமர்சனங்களில் பார்க்கிறோம். அதை போல அகிம்சையை பற்றியும் வன்முறையை பற்றியும் எழுதக்கூடிய ஜூடித் பட்லர் அவர்களுடைய அந்த கருத்து எவ்வளவு ஆழமானது, கிட்டத்தட்ட நம்முடைய கற்பனாவாதங்களை எல்லாம் உடைப்பது, அதன் மீது நமக்கு இருக்கிற ஈர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவது. மிக எளிமையாக அதனை சாதிகா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க எந்த வகையான உலகத்தை கட்டமைக்க விரும்புகிறோம்? இது அவர் சொல்லுகிற ஒரு பதில், ஜூடித் பட்லருடைய பதில் கேள்வியை. அகிம்சையின் ஆற்றல் என்ற நூலில் அகிம்சை பற்றி குறிப்பிடும் போது மனிதர்களை குறித்த வேறுபட்ட சிந்தனையை வெளிப்படுத்துகிறீர்கள், அதற்கு என்ன காரணம் என்பது கேள்வி. அதற்கு அவருடைய விடை என்னவென்றால், அகிம்சைக்கும் வன்முறைக்கும் எதிரான கேள்விகளை உத்திகளாகவும் செயல்களாகவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய, அது கான்செப்சுவலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அப்படி இதெல்லாமே ஒரு கோட்பாடு. அவருடைய ஒவ்வொரு சொற்றொடரும் ஒரு கோட்பாடு. அதில் இருந்து நான் எந்த வன்முறையும் நிகழ்த்தவே மாட்டேன் என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நான் ஒரு பைத்தியக்காரத்தனமான கருத்தியல்வாதி அல்ல. என்ன, சில இடங்கள்ல வன்முறையை செலுத்த வேண்டி இருக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார். நான் அந்த கேள்வியை இப்படி மாற்றுகிறேன். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க எந்த வகையான உலகத்தை கட்டமைக்க விரும்புகிறோம்? என்னுடைய சில இடதுசாரி நண்பர்கள் வன்முறை மூலம் மட்டுமே தங்களுடைய லட்சிய உலகத்தை கட்டமைக்க முடியும் என்று நம்புகிறார்கள். ஆக அவருக்கு இடதுசாரி தொடர்புகள், சிந்தனை உண்டு. அவர்கள் வன்முறையின் மூலம் கட்டமைக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அவர்களுடைய இலக்கை அடைந்து விட்டால் அவர்கள் நிகழ்த்திய வன்முறை அடிபட்டு போய்விடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள், இலக்கை அடைந்து விட்டால். ஆனால் அவர்கள் இன்னும் அதிகமான வன்முறையைத்தான் உலகத்தில் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். என் அனுபவத்தில் வன்முறைக்கு எதிரான தீவிரமான விவாதமாக நான் மற்றொரு மனிதருக்கு வன்முறையை இழைத்தால் எனக்கு நானே வன்முறை இழைக்கிறேன் என்ற பொருளே பொருத்தமாக உள்ளது. நீங்கள் உங்களுடைய எதிரிக்கு, மிக கடுமையான ஒரு எதிரியை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மிக கடுமையாக, நீங்கள் கொடுமையா யாரை வேண்டுமானாலும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவரை எவ்வளவு மோசமாக தண்டிக்க வேண்டும் என்று கற்பனை செய்யுங்கள். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள், அத்தனையும் முடித்து விடுங்கள். இப்பொழுது அவருக்கு அந்த தண்டனை நடப்பதில்லை, அந்த தண்டனை உங்கள் மனதுக்குள் நடக்கிறது. அந்த சித்திரவதையை, கொடுமையை நீங்கள் அனுபவித்தீர்கள். இவ்வளவுதான். இதனை நிகழ்த்துவதன் மூலமாக நீங்கள் எதனை சாதிக்க போகிறீர்கள்? ஆகவே நான் வன்முறைக்கு எதிராக இந்த கருத்தை சொல்கிறேன் என்பது ஜூடித் பட்லருடைய ஒரு
கருத்து. அதை போல ஏராளமானவை இருக்கின்றன. அவர்தான் குவீர் தியரி. இன்றைக்கு நான் ஆண் அல்ல, நான் பெண் அல்ல, நான் திருநங்கை அல்ல, திருநம்பி அல்ல, இதை தவிர எனக்கு வேறு மற்ற விதமான தேர்வு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், வாழுகிறார்கள். அதை சமூகம் குற்றமாக பார்க்கிறது. அது அவர்களுடைய பிறப்பானால், அது அவர்களுடைய இயல்பானால் நீங்கள் எப்படி அதை குற்றமாக பார்க்க முடியும் என்கிற அந்த குவீர் தியரியை அவர்தான் இன்றைக்கு உருவாக்கினார் என்பது அதுல மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு என்பதை சொல்லுகிறார். அதுக்கு அவர் மாற்றாக ஒரு சொல் தமிழ்ல புதுமர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அவர்கள் இப்படியுமல்ல அப்படியுமல்ல, தன்னுடைய தேர்வை கொண்டவர்கள் என்பதற்கு புதுமர் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது அவர்தான் உருவாக்கியதா அல்லது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதை நான் இப்பதான் புதுசா படிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, இந்த தொடர்புகள் மனிதனுடைய சிந்தனை எப்படி செயல்படுகிறது என்றால், மனிதர்கள் மற்றமை என்கிற அந்த சிந்தனையால் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். நம்ம எப்பொழுதுமே நாம் என்பதை பற்றி நினைப்பதை விட அந்த மற்றமையால் ஆட்டுவிக்கப்படுகிறோம். அந்த உறவு தொடர்பு எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டான் அடிமை தொடர்பாக இருக்கிறது. எப்படி ஒரு அடிமை எப்பொழுதுமே தன் ஆண்டானை பார்த்து அவர் கண்ணசைவுக்கு ஏற்பவே நடப்பதை போல நம்முடைய செயல்கள் அந்த மற்றமைக்கான அஞ்சு நடக்கிற செயலாகவே இருக்கின்றன. இவையெல்லாம் நாம் தொட்டு காட்டுகிற மிகச்சில கருத்துக்கள் மட்டுமே. இது ஒருத்தரை பற்றி மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேன். 18 பேரை பற்றி, ஒருவரை பற்றி நான் முழுசா சொல்லலை, மிக குறைவாகத்தான் சொல்லி இருக்கிறேன். இப்படியாக 18 பேருடைய தத்துவங்களை அதை புரிந்து கொள்ளும்படியான கட்டுரைகளோடும் அவர்களே தங்களை வெளிப்படுத்தி கொண்ட நேர்காணல்களை மொழிபெயர்த்தும் முபின் சாதிகா அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஆய்வு தொகுப்பு நூல் என்பது உண்மையிலேயே தமிழ் அறிவுலகத்திற்கு மிக மிக பயன் தரக்கூடிய ஒரு நூல். அதை தவிர அதில் சில குறைகள் என்று நான் நினைக்கக்கூடியது சில சொற்கட்டுமானங்கள் இன்னும் கொஞ்சம் போக போக அது எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். இது எப்படின்னா, ஃபெமினிசம் தெரிஞ்சவங்க படிச்சா புரியும், ஏற்கனவே படித்தவங்க. புதிதாக படிப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய கணக்கு பாடமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்னமும் அதை எளிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது, இந்த தத்துவ சிந்தனையாளர்களுடைய பெயர்களை ஆங்கிலத்திலும் சேர்த்து வெளியிட்டால் அதை படிக்கும் பொழுது அதனுடைய மூலத்தை தேடும் பொழுது அந்த பெயர்களை புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். உதாரணத்திற்கு தமிழ்ல லூச் இரிகரை என்று எழுதுகிறோம், ஆனால் அவர் லூஸ் இரிகரே என்று ஆங்கிலத்தில் நம்ம லூச்சு நேரா இஸ் இல்லை தமிழ்ல. அப்போ வடமொழி எழுத்தையும் தவிர்த்து தான் அவர் போடல. வடமொழி எழுத்தையும் போட்டால் லூசுன்னு ஆயிரும். அது வேறு சொற்களை பயன்படுத்துவதிலும் எழுத்துக்களை பயன்படுத்துவதிலும் இருக்கக்கூடிய சிக்கல். அவற்றை தவிர்ப்பதற்கு அதை ஆங்கிலத்திலேயே பக்கத்தில் போட்டுவிட்டால் மூலத்தோடு ஒப்பிட்டு படிப்பவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த பதிப்புகளில் அவற்றையும் அவர் சரி செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்து மீண்டும் ஒரு முறை முபின் சாதிகா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.